பராசக்தி பண்ணதுனால தோஷம் ஏதாவது வந்துருமோன்னு டெல்லி பரமசிவனை போய் பார்த்திருக்கு அந்த டீம். ஐயா, இந்த அமரன் என்னைக்குமே உங்க பக்தன் தான்னு சொல்லாம சொல்றாரு மோடி கிட்ட சிவகார்த்திகேயன். அதை விட பக்தியா அவர் பக்கத்துல நின்னு குழையறாரு ஜெயம் ரவி. நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு பாட்டாவே பாடி உருகுறாரு ஜிவி பிரகாஷ். லேசான ஒரு நமட்டு சிரிப்போட தாளம் போட்டுக்கிட்டே ரசிக்கிறாரு நம்ம பிரதமர் மோடி. கூட்டணியா நம்மள பக்கத்துல வச்சுக்கிட்டே இவ்வளவு கொடூரமா நம்மள காட்டியிருக்காங்களே அப்படின்னு கதறாங்க காங்கிரஸ்காரங்க. ஏண்டா பாவிகளா, பிஜேபி எடுத்த எமர்ஜென்சி படத்துல கூட இந்திரா காந்தி அம்மாவை ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அதுல அவங்க காட்டியிருக்கிற கிரேஸ்ஃபுல்லான கங்கனா ரனாவத் கேஸ்டிங் எங்க? பராசக்தியில நீங்க காட்டியிருக்கிற பரிதாபமான இந்திரா காந்தி எங்க? ஆட்சியில பங்கு அதிக சீட்டுன்னு நாங்க கேட்ட எதுக்குமே இன்னும் சாதகமா பதில் சொல்லல திமுக காரங்க. ஆனா ஆகாஷ் பாஸ்கரனை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லி எங்க கட்சி இப்படி கிழின்னு கிழிச்சிருக்கீங்க. படம் வர்றதுக்கு முன்னாடியே சுதா கொங்கரா சென்சார் போர்டை பாராட்டி தள்ளினாங்களே, அப்பவே எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சியா. இப்ப சென்சார் போர்டு துறைக்கான அமைச்சர் எல்முருகன் வீட்லயே போய் ஆடி பாடி கொண்டாடிட்டு வந்திருக்காங்களே, அதுக்கு என்னையா அர்த்தம்? டெல்லி தான் இந்தியாவான்னு படத்துல அதர்வா கேள்வி கேட்கிறாரு. ஆமா, டெல்லி தான் இந்தியான்னு அந்த டீமே போய் டெல்லிக்கு சலாம் போட்டு வந்திருக்கே. சண்டைக்கு கால் புராண்டு ஆசைப்பட்டவ சக்களத்தி மகனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம். ஒரு பக்கம் காங்கிரஸ்காரங்களை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்திருக்கு பராசக்தி படம். அந்த டீம் ஆசையா கூப்பிட்டு மடியில வச்சு மோடி கொஞ்சறாருன்னா என்ன அர்த்தம்? பாத்தீங்களா, பராசக்தி டீம் அவங்க திமுக ஆள் இல்ல, ஆக்சுவலா அவங்க எங்க ஆளும் காமிக்கிறாரா மோடி. கோடி கோடியா திமுக காரங்க கிட்டயே பணத்தை வாங்கி செலவு பண்ணி படம் எடுத்துட்டு கடைசியில அவங்க கூட்டணிக்கே வேட்டு வைக்கிற மாதிரி பண்ணிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சிரிக்கிறாரா மோடி. இதெல்லாம் தான் இப்ப காங்கிரஸ் காரங்களுடைய கண்ணீர் கதறல் குமுறல். ராகுல் ஐயா, இது நியாயமா ஐயா? தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் இதை தட்டி கேட்க தயங்குறாங்களே ஐயா அப்படின்னு விசுவாசம் உள்ள காங்கிரஸ் காரங்க அனாதரவா கதறது ராகுல் காதுக்கு எப்படியோ விழுந்துருச்சு போல. இதற்கு நடுவுல தான் ஜனநாயகனை முடக்கி வச்ச சென்சார் போர்டுக்கு எதிரா படக்குன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ராகுல் காந்தி. பராசக்தியை வச்சு காங்கிரஸ்கே பம்மாத்து காட்டுறீங்களா? நாங்க படக்குன்னு விஜய் பக்கம் போனாலும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லாம சொல்றார் போல இருக்கு ராகுல். வரலாற்றுல கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து வக்கனைய படம் எடுத்தேன்னு இப்ப சொல்ற சுதா கொங்கரா நேர்மையான ஆன்லைன் விமர்சனங்களை கூட சகிக்க முடியாம நரன் பல்ல கடிக்கிறாங்க. அந்த கோங்கரா சட்னியே சைட் டிஷ்ஷா மாத்திக்கிட்டு சிரிக்கிறாரு நரேந்திர மோடி. ஜனநாயகனுக்கு பூட்டு, பராசக்திக்கு பாராட்டு. டெல்லியே, நீ எந்த கட்சியா இருந்தா என்ன, வழக்கம் போல உன் அதிகார திமிர நீ காட்டு.